பசங்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தாங்க. மாப்பிள்ளையே அலங்காரம் பண்ணி மணவடையில் கொண்டு வச்சாங்க. அப்போது ராதையும் மணவடையில் அலங்காரம் பண்ணி கொண்டு வச்சாங்க. கல்யாணம் நடந்தது. மணவடை சுற்றி வரும்போது மாப்பிள்ளை காலை கெந்தி நடந்து வந்தார். அப்போது மணவடை முன்னால் இருக்கவங்க மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் அழகான இருக்க பொண்ணை வந்து ராஜா வந்து இப்படி நொண்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அப்போ இது வந்து ராதை காதில் விழுந்தது. அப்போ ராதைக்கு உண்மை என்னன்னு தெரியும். கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு பிறகு மாப்பிள்ளை வந்து வேலைக்கு போயிருக்காரு. கம்பு வேலைக்கு போகும்போது பனங்கம்பு வந்து காலில் வந்து சிரா குத்தி வீங்கி போய் இருந்தது கால். அதனால் அவரால் நடக்க முடியாதனால கெந்தி வந்தார். அப்படி இருந்தும் மனோட சுற்றி வரும்போது 2 சுற்றி வந்து 3வது சுற்றுல வந்து சுற்றி வரும்போது அந்த நீர்க்கட்டு வந்து உடஞ்சி அந்த சிரா வந்து வெளியில் வந்துட்டுது. கால் நல்லாயிட்டு மாப்பிள்ளைக்கு ஆனதும் அடுத்தது வந்து மனோட சுற்றி வர சடங்கு முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது வந்து அம்மியை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அம்மி எடுத்து போடுங்க, ராஜா மெட்டி போட்டு சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ராஜா வந்து சொல்லுவார், ஐயோ மெட்டி வாங்க நினைவுலையே மறந்துட்டேனே அப்படின்னு சொன்னார். அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கடுமையாக ஏசினாங்க. நீ என்ன இப்படி இது நம்ம ஆள்களில் மெட்டி போடுறது சடங்கு உண்டா இல்லையா, என்னன்னு உனக்கு தெரியாதா, நீ என்ன கம்மாலானா இல்லை கொசவனா அப்படின்னு சொல்லி கண்ணனோட அத்தை வந்து கடுமையாக பேசினாங்க. பேசினோடனே அப்போ மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ இது எல்லாமே மெட்டி எல்லாமே நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும், நீங்கள் தான் எல்லாம் பூவில் இருந்து எல்லாமே நீங்கள் தான் வாங்கிட்டு வந்து எல்லாம் செய்யணும், ஒரு மலை பூ கூட நீங்கள் வாங்கிட்டு வரல, பிறகு மாப்பிள்ளை வீட்டில் ஒன்றும் இல்லை எங்கன்னு சொல்ல போய் நாங்களே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படி சொல்ல அப்போ மாப்பிள்ளையோட சித்தப்பா சொல்லுவார், மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர்றது கூட நாங்கள் தான் சாரிச்சு போட்டு அழைச்சிட்டு வந்திருக்கோம், அதுக்கு கூட நீங்கள் தரல வண்டி சாரிச்சு கூட அப்படின்ட்டு சொன்னார். சொல்லும் போது அப்போ பெண் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இப்படி நீங்கள் அழைச்சிட்டு வர ஆள் இல்லைன்னு சொல்லியிருந்தா நாங்களே ஒரு காரு கொண்டு வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்திருப்போம், நீங்கள் வராதவங்க இருங்கன்னுட்டு, அப்படி நாங்கள் சாரிச்சு தந்து நீங்கள் எல்லோரும் வரணும், கல்யாணத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, மாப்பிள்ளையை மட்டும் அனுப்பிவிட்டா போதுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கோவம் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவத்தில் போயிட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அந்தால ராஜா போய் அழைச்சிட்டு வந்தார். சரி கோவப்படாதீங்க வாங்க, நான் எல்லாம் கணக்கு பார்த்து தாரேன் வாங்க, மற்றவ சொல்லுது போகவும் போயிட்டுருக்கவங்கள அந்தால ராஜா போய் சரி விசாரித்து எல்லாம் நான் கணக்கு பார்த்து தாரேன் வாங்க, நல்ல மாதிரி குறை கல்யாணம் நடக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி ராஜா போய் கூட்டு வந்து அந்தால விசாரித்து எல்லாம் கொடுத்து எடுத்து இது பண்ணி சரி பண்ணி விட்டார். அதை சரி பண்ணி விடவும் அந்தால சரின்னு கல்யாணம்லாம் முடிஞ்சது. சாயங்காலம் வரவேற்பு வச்சுருந்தாங்க. ஸ்கூலில் உள்ள வாத்தியார் டீச்சர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. வந்த உடனே வரவேற்பெலாம் முடிஞ்சு நைட் ஆனதும் அப்போ ராஜா சொல்வார், நேரம் ஆகிட்டு இல்லையா, பெண் மாப்பிள்ளையும் இங்கேயே தங்க வச்சிடலாம் நைட்டு அப்படின்ட்டு சொன்னாங்க. சொல்லவும் அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம், நைட்டில் எங்கள் வீட்டில் வச்சு தான் அது நடக்கணும் முதலிரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லி ஒரு வேன் பிடிச்சி அந்தால கொண்டு விடதுக்கு ராஜா அங்கே 2-3 ஆள்கள்லாம் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து போனாங்க. கொண்டு மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு விட்டாங்க. அங்கே போனதும் நைட்டு சாப்பாடு எல்லாம் நடந்தது. ஆழத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டு போவோம். அந்தால சாப்பாடு எல்லாம் நடந்தது. சாப்பாடெல்லாம் நடக்கவும் அப்புறம் வந்து அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி பொண்ணை மேலே அனுப்பிட்டாங்க மச்சிக்கு. அப்போ வந்து ராதாவோட அண்ணி சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்ட சொல்லி மேலே அனுப்பி விட்டாங்க. பொண்ணு எதுக்குமே கிதக்குன்னு ரொம்ப பயத்திலேயே இருந்ததா. இவங்க இப்படி சொன்னதும் கூடம்பிட்டு தூக்கி வாரி போட்டுட்டு என்ன நடக்க போதோ, பாவி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு திருதுன்னு முழிச்சுக்கிட்டே போச்சுது செம்பில் பாலை கொண்டுக்கிட்டு. அப்புறம் அது முடிஞ்சது. அப்புறம் மறுநாள் ஆச்சு. அதனால் மறுநாள் ஆனதும் அப்புறம் கீழே வந்து அப்போ மருமக தான் வாசல் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாமியார் வந்து கூப்பிடவும் அந்தால ராதைக்கு எழுந்திரிக்கவே முடியல காலையில். சரின்ட்டு அப்படின்னு எழுந்திரிச்சு வந்த உடனே அப்போ சரி கூட்டு பார்த்துட்டு மாமியாரே அவங்களே வாசல்லாம் தெளித்து தூத்து கோலம்லாம் போட்டாங்க. ஏம்மா வந்து குளிமா, தண்ணி போயிடும் அப்புறம் பைப்பில் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி குளிச்சிட்டு இருக்கப்போ ராஜா வந்து பின்வாசல் ஓடி
வந்து என்னம்மா மாப்பிள்ளை சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்ட்டு கேட்டார். இவளுக்கு சந்தோஷம்னா என்ன ஏதுன்னே ஒன்றும் தெரியல, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நைட்டில் ஒரே தொட்டு பிடிச்சி தான் விளாண்டாங்க. பயந்து பயந்து இவாவோட அவர் விரட்ட இப்படியாவே விடிஞ்சிட்டு அந்த சந்தோஷம்னா என்னென்னு தெரியாது அந்த வயசில். அப்போ வந்து ராஜா வந்து சந்தோஷமாக இருந்தீங்களான்னொன்னா சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த